عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. قل لا يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. அகிலத்துக்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெருமையினால் புனித ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன செய்து காட்டிய ஒரு சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இன்று கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு பெண்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு 2 கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வி நம்ம என்ன தரலாமா, லாபம் தரலாமா, இப்போ கொடுக்கலாம், அவ்வளோதான் இருக்காங்க. போயிடுவாங்க. முதல் கேள்வி, பெண்கள் அவர்களுக்கு மாத விலக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குர்ஆனை ஓதலாமா, தொடலாமா? ஓதலாங்கிறதுல பெரும்பாலும் 2 கருத்து. ஓதலாம்னு சொல்லி சொல்றாங்க, ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க. தொடலாங்கிறதுல தொடக்கூடாது, தொடலாம் சொல்றாங்க. ஓதுறது இபாதத்தா, தொடர்றது இபாதத்தா? முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தொடுவது இபாதத்து இல்லை, ஓதுறது தான் இபாதத்தா. அப்போ குர்ஆனை அந்த நிலையில் ஓதக்கூடாது என்பதற்கான எந்த ஒரு சத்தியமான ஹதீஸ் ஆதாரம் இல்லை. சில அறிஞருடைய கருத்துக்களை வைக்காம மற்றபடி ஒரு தெளிவான ஆதாரம் கிடையாது. திருமறையின் குர்ஆனை இந்த சுத்தமில்லாத இந்த பெண்கள் ஓதக்கூடாததற்கு தடைக்குள்ள எந்த ஒரு கிடையாது. அதே போல தொடக்கூடாதுங்கிற ஹதீஸும் ஹதீஸ் கிடையாது. அப்ப என்ன செய்யறது? இப்படி இல்லைன்னு சொல்லும் போது அது ஒரு தொடலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்ப சில அறிஞர்கள் சொல்றது காரணமாக அந்த ஃபத்வாவை வாபஸ் வாங்குற போல, இல்ல தொடக்கூடாதுங்கிற போல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. உண்மை நிலை என்ன புரிஞ்சுக்கணும். யார் தொடக்கூடாதுன்னு சொன்னார்களோ அவர்கள் சரியான தெளிவான ஒரு ஹதீஸ் எதுவுமே தரல. ஆனால் தொடலாம்னு சொல்லக்கூடியவர்கள் சில வாதங்கள் எடுத்து சில ஆதாரங்கள் எடுத்துப்பாங்க. அதுல ஒரு சஹீஹ் புகாரி இடம்பெறக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரக்கல் ரோமபுரி மன்னருக்கு தபால் எழுதும் போது அது குறிப்பிட்ட சில வசனங்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த தபால் கையில வாங்கி தான் அவங்க படிப்பாங்க. அந்த மன்னர் முஸ்லிம் இல்ல, சுத்தமா இருக்க மாட்டாங்க. அப்போ வாசி கிடைக்கிற எந்த கடையும் இல்லைங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு சான்று எடுத்து வைக்கிறாங்க, சரியான சான்று. அது மட்டுமல்ல, இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புத்தக வடிவத்தில் குர்ஆன் இல்லை, நூல் வடிவில் இல்லை. எல்லாம் மரங்கள்ல தான் மரப்படம் செய்யப்பட்டது. மரப்பட்டைகள், எலும்புகள், தோல்கள் இதுல தான் எழுதப்பட்டிருந்தது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு காலத்துல தான் அந்த குர்ஆனை ஒரு புத்தகமாக வடிவமைப்பதற்காக வேண்டி செய்திருந்த சாபித் ரலியல்லாஹு தலைமையில ஒரு டீம், ஒரு குழு அமைச்சு அந்த பணி மேற்கொள்றாங்க. அதுவரைக்கும் என்ன இல்லை,
கைமுறை போட்டுக்கிட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அது என்ன செய்யலாம், மக்கள் புரட்டலாம், அதை குச்சி வச்சுக்கிட்டு தரலாம். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்குறாங்க? இப்படிதான் ஹதீஸ் இருக்கா. நீங்க வந்து நேரடியாக தொடாதீங்க, நீங்க குச்சி வேக வச்சு பரட்டுங்க, அது கை க்ளவுஸ் போட்டது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழத்திக்காக இருக்கும்போது, சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ் தான், இழத்திக்காக இருக்கும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த முஸல்லா சொல்லப்படக்கூடிய விரிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த விரிப்பு எடுத்து இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா சொல்றாங்க, எனக்கு மாதவிலக்கு ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மாதவிலக்கு உங்களுடைய கையில் இல்லை, உங்களுடைய கையில் இல்லை. அந்த அசுத்தம் கையில இல்லை. அது வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அசுத்தம். புரிஞ்சுக்கிங்களா? அது கையில இல்லை, எடுத்து கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கிங்களா? ஆனால் வந்து தொடலாம் என்பதற்கு தான் சரியான சாதனை தவிர தொடக்கூடாததற்கு பலமான ஆதாரத்தோடு இந்த ஹதீஸை தெரிவிக்கவில்லை. எல்லாம் தொடலாம். வேடர்களுக்கு என்ன இருக்கு? தொடாது இருந்தால் ஓதலாம். என்ன ஓதலாம்? அதை எப்படி ஓதலாமா? ஒவ்வொரு நாளைக்கு துண்டு துண்டாக பங்கு வைத்தியா ஓதணுமா? இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய விஷயம் அல்ல. தெளிவாக இருக்கு. ஏன்னா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது எல்லோருக்கும் பொதுவானது. நல்ல முஸ்லிம்களுக்கு இல்லாத பொதுவரை என்பது திருக்குறள் அல்ல. பொதுவை என்பது குர்ஆன் தான். முதல் இன்னாஸ் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இதான் அந்த குர்ஆன் படிச்சு. அப்போ ஒரு காஃபிர் அந்த குர்ஆனை படிச்சு நேரடி வருவான் பார்க்கணும். அவன் முஸ்லிம் ஆகணும், காஃபிர் இருக்கக்கூடாது, அசுத்தத்தில் இருக்கக்கூடாது. ஒரு பெண் வாங்க படிக்கிறோம், முஸ்லிம் அதாவது பெண் படிக்கிறாங்க, அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக முழு வம்சமாதிக்கான நம்ம வழக்கிய கொடுத்தாங்க. எனவே அதுக்கு தொடக்கூடாது சொல்லுவாங்க. அனைத்துல தரக்கூடாது, தமிழ்ல வேண்டாம் தரலாம், கொஞ்சமா தரலாம். நல்லா யோசனை பண்ணுங்க. அந்த காஃபிரு அரபியார் தானே செய்யுது. என்ன பண்ணி கொடுப்பீங்க? அதுதான் தர போறீங்க. நாம சில விஷயங்களை ஏற்படுத்திக்கணும். எனவே தொடுவதற்கு தொடக்கூடாததற்கு பலமான வலுவான சாதனைகள் கிடையாது. இது வரை தரப்படும். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இமாமோடு தொழுதுவிட்டு புரியுங்களா? இன்னும் தொழுது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் உட்கார்ந்து தொழுதுக்கிறாங்க. 2 ரக்காத் உட்கார்ந்து தொழுதுக்கிறாங்க. எனவே இமாமோடு இந்த ரக்காத் சலாம் சொல்லக்கூடிய ஸலாத்துல் லைல் கியாம் சொல்லக்கூடிய தொழுகை தொழுது பிறகு பின்னாலே தொழலாமா? அதிகப்படியாக ரக்காத் தொழலாமா? அந்த 2 ரக்காத்தோடு நிப்பாட்டிக்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வித்திற்கு பிறகு 2 ரக்காத் தொழுதார்கள்? ஹனஃபி மذஹப் பார்த்துருக்கீங்க. தஸ்பீஹுல் வித்ர் சொல்லுவாங்க. அந்த தொழுகைக்கு தஸ்பீஹுல் வித்ர் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுகிறாங்க. இன்னைக்கு நீங்க பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு போறீங்க, பாகிஸ்தானிகள் நீங்க சவுதிகளுக்கு பண்ணலாம், பாகிஸ்தானிகள் உட்கார்ந்து தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு உட்கார்ந்து தெரியுமா? உடல்ல சரியில்லை, உடல் பலத்துக்கு ஜனக்காக உட்கார்ந்து தவிர உட்கார்ந்து தான் தொழணும் அவசியம் இல்லை. இன்னொரு ரக்காத் தொழலாம், அவ்வளவுதான். அல்லாஹ் தவிர அதை உட்கார்ந்து தொழணும் இல்லை. மக்கள் சில விஷயங்கள் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சம்சம் தண்ணீர் இல்லையா, அது நெருப்பு போட்டு தலையில துணி போடாம நெருப்பு குடிக்கிறது ஒரு சட்டம் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி எதுக்கு நாங்கள் உட்கார முடியாத கிரௌடா இருந்துச்சு, நின்று அருந்தாங்க. ஓகே, நமக்கு கிரௌடா இல்லையே, உட்கார்ந்து நம்ம தண்ணீர் அடிக்கிறதுக்கு என்ன தடை இருக்கு? எந்த சூழ்நிலையில் செய்யறது யோசனை பண்ணி பார்க்கணும். அதை புரிஞ்சிக்காம இப்படி எல்லாம் சில விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நிலை சமுதாயத்தில். எனவே எதற்காக எந்த சூழ்நிலை பார்க்கணும்? ரசூலுல்லாஹி உட்கார்ந்து கொண்டாங்க, உடல் பருவம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸலாத்துல் லைல் கிட்டத்தட்ட வந்து நிறைய சூரங்கள் ஓதுவாங்க. ஓதுவன சில 60 வசனங்கள் இருக்கும்போது உட்கார்ந்து ஓதிட்டே இருக்கு. ருக்கு செய்து கொண்டாங்க, எழுந்து நின்று எஞ்சிய வசனத்தை ஓதிட்டு ருக்கு செய்வாங்க. ரசூலுல்லாஹி தொழுகை பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ உட்கார்ந்து தொழ அவசியம் இல்லை, இன்னும் போய்கிட்டு. அடுத்ததாக அதுக்கு பிறகு எந்த பிரகாரம் தொழணும்? தாராளமாக தொழலாம், தப்பே கிடையாது. தாராளமாக தொழலாம், தப்பே கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட சிலசியாக இந்த சலாத்துலை தொழுதுட்டு தஹஜ்ஜுத் தொழுது ஆரம்பிப்பாங்க. சில பள்ளிகள் பார்த்தீங்களா இல்லையா, கடைசி 10 இரவுகள்ல இந்த தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் ஒரு 2 மணி 3 மணிக்கு ஒரு 8 ரக்காத் தொழக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்துட்டாங்க. நமக்கு ஆல்ரெடி தொழுது முடிச்சாச்சு. பின்னால தொழுது நஃபில் தான். பின்னால் தொழுது நஃபில், சுன்னத்து இல்லை. சுன்னத் ஆல்ரெடி நிறைவேற்றிட்டோம். பின்னால் நான் தொழுது அது நஃபில், சுன்னத் இல்லை. சுன்னத்து போறீங்கன்னாக்கா எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டு இருக்கிறாங்க. சுன்னத்துக்கு என்ன வேணும்?
எண்ணிக்கை வரைக்கப்பட்டது. சுமூக உண்மை சொல்லிருக்காது. நான் தொழலாமா? தொழ மாட்டோம். மகனிபர் சுண்ணத்துக்காக நடக்காது. அப்ப சுண்ணத்துன்னு சொன்னாரு, அங்க எண்ணிக்கை வரைக்கப்படும். சலாம் கொடுத்தவங்க தஸ்மீ சேருமா இல்லையா? தஸ்மீ சேருமா இல்லையா? சுண்ணத்தானே. சுண்ணத்தானே சொல்லும். அல்ஹம்துலில்லாஹ் 30 அல்லாஹ் அக்பர் 30 சொல்லிக்கலாம் இல்லையா? ஏன் சுபஹானல்லாஹ் தப்பாக்கற? அந்த இடத்துல சுண்ணத்து சொல்லினா செய்யக்கூடாது. அது எண்ணிக்கை நினைக்கணும். நீங்க அதுக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 1000 சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். புரியுதா? சுண்ணத்துன்னு சொன்னாலே எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது நல்லா உழைக்கிறது. எனவே நீங்க இந்த தொழுகை முடிச்ச பிறகு நீங்க போய் தொழுவீங்க. 4 ரக்காத் தொழுங்க, 8 ரக்காத் தொழுங்க, 10 ரக்காத் தொழுங்க, 20 ரக்காத் தொழுங்க. எண்ணிக்கை வரையறுத்து டெய்லி இந்த ரக்காத் தொழுங்க.